தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே முன்னுரை. வாழ பிறந்தவர் சாவை நோக்கி செல்லும் ஒரு அதிசய நிகழ்ச்சி இப்போது நடைபெறுகிறது. உன் சுமையை என்னிடம் கொடு, நான் சுமக்கிறேன் என்று கூறியவர் மரணத்தை நோக்கி மலர்ச்சியுடன் செல்கின்றார். அலைகள் கரையை தொட்டு செல்வது போல் கிறிஸ்துவின் பார்வை அன்று கூடியிருந்த மக்கள் மேல் பதிகின்றது. துன்பமே வாழ்க்கையின் மீட்பு என்று சொல்லாமல் தன் பார்வையால் கூறுகின்றார். வானதூதர்கள் மங்கள கீதம் இசைத்து மண்ணுலகிற்கு வரவேற்ற தந்தையின் மகன் இன்று நமக்காக துன்பத்தை ஏற்க கல்வர்கள் இடத்தில் தன்னை ஒப்படைக்க செல்கிறார். ஆண்டவர் வாக்கும் வாழ்வும் அனைவருக்கும் அருளும் அமைதியும் அளித்தன. சமாதானத்தின் அரசர் என்று எசாயா 800 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்த இறைவாக்கு என்று கிறிஸ்துவில் நிறைவு பெற்றது. இஸ்ராயேல் மக்கள் அடிமைகளாக எகிப்தில் வாழ்ந்த போது இறைவன் மோசே வழியாக அவர்களை மீட்டு இறைவாக்கினர்கள் அரசர்கள் வழியாக வழி நடத்தினார். ஆயினும் அவர்களிடம் இருந்த பாகுபாடு, தவறான வாழ்க்கை முறை, போலி தெய்வங்களை வழிபட்ட நிலை போன்றவை இறைவனின் அன்பிருந்தும் அரவணைப்பில் இருந்தும் அவர்களை பிரித்து போகச் செய்தது. ஆண்டாண்டுகளாக அந்நிய நாட்டில் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்களை பாவத்தில் இருந்தும் அடிமை வாழ்வில் இருந்தும் மீட்கப் போகின்ற ஆண்டவரை பார்த்து ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசான்னா என்று ஆரவாரம் முழங்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நுழைந்ததே என்று நாம் கொண்டாடுகிறோம். இதோ அருள் பணியாளர் இயேசுவின் அரசாட்சியை வெளிப்படுத்தும் மன்னருக்குரிய சிவப்பு நிற திருவுடைகளை அணிந்து கொண்டு பீட சிறுவருடன் பவனி வருகிறார். இயேசுவின் எருசலேம் புனித பயணத்திற்கு 40 ஆண்டுகளாக ஜெபத்திலும் தவத்திலும் தானத்திலும் தயாரித்த நாம் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இயேசுவை வரவேற்ற மக்கள் கூட்டத்தோடு மனதளவில் இணைந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி பக்தியுடன் இன்றைய திருவழிபாட்டில் பங்கு கொள்வோம். இன்று நடைபெறும் குருத்தோலை பவனியில் முதலில் தூப பணியாளர் முன் செல்வர். அவர்களை தொடர்ந்து 2 பணியாளர்கள் எரியும் திரியை தாங்கி செல்வர். இவர்களுக்கு நடுவில் சிலுவையை பிடித்திருப்பவர் செல்வர். இவர்களை தொடர்ந்து கிறிஸ்துவின் அடையாளமாக அருள் பணியாளர் செல்வார். அவரை தொடர்ந்து சிறுவர் சிறுமியரும் பின் இடது பக்கத்தில் பெண்களும் வலது பக்கத்தில் ஆண்களுமாக செல்ல வேண்டும். பாடகர் குழுவினருடன் இணைந்து பாடி செல்ல வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தபின் இன்று நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமிற்குள் நுழைகிறார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம், நாமும் பங்கு பெறுவோம். அன்புக்குரியவர்களே, பாஸ்கா விழாவின் தொடக்கமாக ஆண்டவர் எருசலேமிற்குள் நுழைகிறார். எருசலேம் நகர் பற்றி நாம் அறிந்த ஒன்று, அது இறைவாக்கினர்களை கொன்ற நகரம். இயேசு எருசலேம் நோக்கி உள்ளே நுழைகிறார் என்றால் அவருக்கு ஏதோ துன்பம் வரப்போகிறது என்பதை அறிந்த நிலையில்தான் அவர் எருசலேமிற்குள் நுழைகிறார். ஆரவாரமாக எருசலேமிற்குள் நுழையும் போது மக்கள் கூட்டமானது அவரை பின்தொடர்ந்து இவர்தான் ஆண்டவரின் மெசியா, மகன், அரசர் என்று ஓசன்னா என்ற வார்த்தையின் வழியாக வாழ்க என்று வாழ்த்தி அவரை எருசலேமிற்குள் அனுப்பி வைக்கிறார்கள்.
இப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் ஆண்டவர் இயேசுவை அரசர் என்று அறிக்கையிட்டு எருசலேமிற்குள் நுழைய வைக்கிறோம். இன்னும் 3 நாட்களுக்கு பிறகு எருசலேமிற்குள் நுழைந்த நிலையிலே பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டவாறு இறைவாக்கினர்களை கொன்ற நகரம் என்பது இவருடைய பாடுகளால் உறுதி செய்யப்பட இருக்கிறது. எனவே இன்றைய நாள் மகிழ்ச்சியின் நாள். அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு நாம் பவனியிலே செல்கிறோம். அன்று எருசலேம் மக்கள் அவரை அழைத்துச் சென்ற கூட்டத்தில் நாமும் ஒருவராக அவரை வாழ்க என்று வாழ்த்தி அவரை அனுப்பி வைக்கும் நிலையிலே பாடுகளின் போது சீமோனை போல வெரோனிக்காவை போல நாம் இருக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒளிக ஒளிக என்று சொல்லக்கூடிய மக்களாக மாறாமல் நாம் அவருடைய பாடுகளை நினைத்து அவருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரை அரசராக உலகிற்கு எடுத்துச் சொல்லி அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன் என்ற உணர்வோடு இப்பொழுது இந்த பவனியில் செல்வோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், இக்குருத்தோலைகளை மது ஆசையால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமிற்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 28 முதல் 40 முடிய. அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அது மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்கள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இப்பொழுது குருத்தோலை வழங்கப்படும். குருத்தோலைகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக பெற்று நாம் பவனியாக செல்ல காத்திருக்கிறோம். எனவே குருத்தோலைகளை முதலில் பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்ததாக ஜெபித்து நாம் பவனியாக செல்வோம். முதலில் பீடச் சிறுவர்களும், அதற்கடுத்து பணியாளர்களும், அதற்கு அடுத்ததாக ஆண்களும்,
அதற்கு அடுத்ததாக பெண்களும், அதற்கு அடுத்ததாக பாடற் குழுவினரும் மண்டியும், அதற்கு அடுத்ததாக ஆண்களுமாக இந்த பவனியில் பங்கேற்கிறோம். அமைதி காத்து பிராக்குகளை தவிர்த்து ஆண்டவர் நம்மோடு வருகிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த பயணத்தில் பங்கு பெறுவோம்.
தாவீது அரசனின் புத்திரனே, ஓர் தெய்வீக ஒளியோடு வந்தவரே, நறுமலர் என புகழ் அடைந்தவரே, தேவனே தேவனே வருவீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. துடிக்கும் செய்பரங்கள் பழந்தவரே, துதித்தவரே, வந்தவரே, எழுந்தருளீரே. ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எதிரே சிலுவைக்குள்ளார் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராம், துரைத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று பரிவுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுவினார் வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே, குறித்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் ஊழியரை பற்றிய 3ஆம் கவிதை ஒன்று. ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை பற்றி எசாயா இங்கு குறிப்பிடுகின்றார். என் உடலை துன்புறுத்தினார்கள், தாடியை பீத்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள். ஆனால் நான் கலக்கம் கொள்ளவில்லை, வெட்கப்படவில்லை என்ற துன்புறும் ஊழியனின் தாட்சியையும் இறை திருவுளத்திற்கு பணிந்து நான் பாவம் போக்க அவர் நொறுக்கப்பட்டதையும் சித்தரிக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, என் இறைவா, என்னை கையிலேந்தி. என் இறைவா, என் இறைவா, என்னை கையிலேந்தி. என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் மீட்கட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தார், இவனை விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, என்னை கையிலேந்தி. என் இறைவா, என் இறைவா, என்னை கையிலேந்தி. கூட்டம் என்னை அழைத்துக் கொண்டது.
என் இறைவா ஏன் என்னை கைவிடுதி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிடுதி என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என் உடை மீது சீட்டு போடுகிறார்கள் ஆனால் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் எனக்கு துணையான நீ எனக்கு உதவி புரிய விரைந்து வாரும் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிடுதி என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிடுதி இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உலகம் உருவாகும் முன்பே தந்தையாம் இறைவனோடு இருந்த மனிதரான மாட்சிப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து எழுதப்பட்ட கிறிஸ்துவ சமூக பாடலை தூய பவுல் இங்கு எடுத்தாளுகிறார். தந்தையின் திட்டத்திற்கு நம்மையே முற்றிலுமாக கையெழுத்து நம்மை மீட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரது கீழ்ப்படிதல் நம் அனைவருக்கும் ஒரு ஒப்பற்ற எடுத்துக்காட்டாகும். உண்மையான கீழ்ப்படிதல் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்ற சிந்தனையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2 6 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையா இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அருகும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தவரானார். ஆதலால் நான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். லூக்கா எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள்.
நேரமானதும் இயேசு திருத்துதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இந்த செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளேயே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அதிகாரம் காட்டுகிறவர்கள் நன்மை செய்வர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களில் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொட்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையைப் போல உங்களை குடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திருந்தியபின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்று இரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் எதுவும் இல்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர்கள் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக் கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாழ் இல்லாதவர் தம் மேலுடையை விற்று வாழ் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தாம் வணக்கப்படி ஒலிவு மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார்.
பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறை தூரம் விலகிச் சென்று முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்தில் இருந்த ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடரிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவரான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன்வந்து அவரை முத்தமிட நெருங்கினார். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்போது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காலை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருவையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கல்வனை பிடிக்க வருவது போல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்ததையே. நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களைச் சேர்ந்தவன் தான் என்றார். பேதுரு, இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரம் பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன் தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீ குறிப்பிட்டவரை எனக்கு தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார். இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினரே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை புகழ்ந்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை பொருட்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா? எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்தே நாம் கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்துவின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கற்பம் கட்டக்கூடாது என்கிறான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டோமே.
என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்தத் தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் ஒரு குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினார். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவன் ஏரோதுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினார். இயேசுவை கண்ட ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தார். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தார். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டார். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைந்துள்ள அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்திக் கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்துவிடம் திருப்பி அனுப்பினார். அதுவரை அவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த ஏரோதும் பிலாத்துவும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருவையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தார். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று இவனிடம் என்னை கொண்டு வந்தீர்கள். இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை என்னிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக, பரபாவை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்வதற்காக சிறையிடப்பட்டவன் பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்று திருப்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினார். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை கண்டித்து விடுதலை செய்வேன் என்றார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று உரத்த குரலில் வலியுறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தார். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்வதற்காக சிறையில் கட்டியிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தார். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டார். அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சீரின் ஊராகி சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளிகளில் இருந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேர் பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்லுவார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும், குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அந்த குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவையில் அறைந்தார்கள்.
அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குழுக்கள் முறையில் பங்கிட்டுக் கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்துக் கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தால் இவன் கடவுளின் மெசியாவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவனிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேலில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவர், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நாம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவ தலைவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடியிருந்த மக்கள் அனைவரும் நெகுந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவில் இருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலைவிலிருந்து இவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர், தலைமைச் சங்கத்தாரின் உறுப்பினர். திட்டத்துக்கும் செயல்களுக்கும் இணங்காத அவர் யூதேயாவில் உள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்யவில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள். கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குருத்தோலை பவனியின் முன்பாக குறிப்பிட்டது போல எருசலேம் நகரம் இறைவாக்கினர்களை கொன்ற நகரம். இறைவாக்கினர்களை பல ஏற்பாட்டில் கொன்ற நகரத்திற்கு இப்போது இயேசு பயணமாகிறார். பயணமாகும் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்தவராக உள்ளே நுழைந்தாரா அல்லது தெரியாதவராக எருசலேமிற்குள் நுழைந்தாரா? சிலுவை சாவுக்கு கையளிக்கப்பட போவது அவருக்கு தெரியும். மத்தேயு நற்செய்தி 26:2 அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 12 சீடரில் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். மத்தேயு 26:21 வசனத்திலே தெளிவுபடுத்தப்படுகிறது.
சிலுவை பயணத்தின் போது அவரோடு உண்டு உறவாடி மகிழ்ந்த சீடர்கள் சிதறி ஓடி போவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் என்பது அதே மத்தேயு நற்செய்தி 26:34 வசனத்திலே தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆக இயேசு இறைவாக்கினர்களை கொன்ற நகரமான எருசலேமிற்குள் தெரிந்தவராய், அறிந்தவராய், புரிந்தவராய், உணர்ந்தவராய் உள்ளே நுழைகிறார். தனக்கு நடக்க போகும் பாடுகள் அனைத்தையும் தெரிந்து, உணர்ந்து, அறிந்து உள்ளே செல்கிறார். காரணம் என்ன? இவ்வுலகில் மனிதனாக அனுப்பியவர் அவருடைய தந்தை கடவுள். மக்கள் மேல் கொண்ட அன்பினால் மக்கள் நலமோடு படமோடு வாழ வேண்டும் என்பதற்காக அடிமையின் தன்மை கொண்டு இவ்வுலகில் மனிதனாக பிறக்கிறார். மனிதனாக பிறந்த அவர் தன்னுடைய, அதாவது கடவுள் தன்னுடைய அன்பை நான் எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் காட்டுகிறேன் என்பதற்காக அவரை தேர்ந்தெடுத்து பாடுகள் பட்டு சிலுவை சுமந்து அவருடைய உயிரானது சிலுவையிலே கையளிக்கப்பட்டு தன்னுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தான் படப்போகும் பாடுகள் அனைத்தையும் முன்னே அறிந்திருந்தாலும் அவர் தைரியமாய் இந்த களத்திலே குதிக்கிறார். இப்படி உயிர்ப்பின் வழியாக தன்னுடைய அன்பை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று கடவுள் விரும்பிய திட்டத்தை ஏற்ற கடவுளின் மகனாக இருந்த கிறிஸ்து இந்த துன்பங்களை கண்டு அஞ்சினாரா என்று நாம் வாசிக்கும் போது மத்தேயு எழுதிய நற்செய்தி 26:39 வசனத்திலே, தந்தையே விருப்பமானால் இத்துன்ப கலத்தை என்னிடமிருந்து நீக்கிவிடும் என்று தான் படப்போகும் பாடுகளை பற்றி அஞ்சினார். மனித நிலைக்கு இறங்கி வந்ததாக பார்க்கிறோம். இறைவனோடு உறவு கொண்டிருக்கும் அவர் இப்போது இறைவனுடைய உறவில் இருந்து பிரிந்து வெறும் மனிதராக இந்த துன்பத்தை பார்த்து, உம்மால் முடியும் என்றால் இந்த துன்பக்கலத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்று கெஞ்சி கேட்கிறார். ஆனால் இறைவனுடைய திருவுளம் நிறைவேற வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்த கிறிஸ்துவுக்கு இன்று முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட வாசகத்தின் அடிப்படையிலே எசாயா குறிப்பிடக்கூடிய வார்த்தையானது அவருக்கு நம்பிக்கையை, விசுவாசத்தை, துணிவை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகி என் தலைவர் துணை நிற்கிறார், நான் அவமானம் அடையேன். இந்த இறை வார்த்தை இயேசுவுக்கு பலம் ஊட்டுகிறது. அச்சமடைந்த அவர் துணிவை பெறுகிறார். துணிவை பெற்று கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வரக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசம், இறை வார்த்தையின் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கும் வேண்டும் என்பதுதான் இவர் ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கிறார், அவர் என்னை அவமானம் அடைய செய்ய மாட்டார் என்ற வாக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் என்பது என்ன? இலங்கையிலே ஒரு நாள் இரு பிள்ளைகளோடு வாழ்ந்த கணவனும் மனைவியும் ஒரு மகளை அழைத்துக் கொண்டு கடைக்கு செல்கிறார்கள். மீண்டும் வரும் வேளையிலே போராளிகள் அவருடைய வீட்டிற்கு தீ வைத்து விடுகிறார்கள். தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து இவர்கள் மனம் வருந்திக் கொண்டிருக்கும் நிலையில் தான் தன் மகனை தூங்க வைத்து விட்டு வந்தது ஞாபகம் வருகிறது. எனவே இங்கிருந்து அவர்கள் கத்துகிறார்கள், மகனை எழுந்திரு, தீ எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வீட்டிலே ஒரு ஜன்னல் கட்டையானது கீழே விட காத்திருக்கிறது, அதன் வழியாக குதி என்று இங்கிருந்து சத்தம் வருகிறது. அங்குள்ள புகை மற்றும் நெருப்பு
அவர்களை பார்க்க முடியாதவாறு சிறுவனை தடுத்து விடுகிறது. நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் என எனக்கு தெரியவில்லையே, எவ்வாறு குதிப்பது? நீ அந்த ஜன்னலின் வழியாக குதித்து விடு. நாங்கள் உங்கள் பெற்றோர், உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, நாங்கள் இருக்கிறோம், பிடித்துக் கொள்கிறோம் என்று சொன்னதும் அந்த ஜன்னலில் இருந்து எரிந்து கொண்டிருந்த நிலையிலே அவர்களை காண முடியாத புகையும் தீயும் இருந்தாலும் குதித்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய இந்த நிலைக்கு பெயர்தான் விசுவாசம். துணிந்து இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நாம் செயல்படக்கூடிய நிலை. ஆண்டவர் அதைத்தான் செய்தார். பாடுகள் என்னென்ன பட வேண்டும் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. இன்று அரசராக பவனியில் வந்தவர்கள், ஓசன்னா என்று பாடியவர்கள், இன்னும் 2 நாளில் ஒளிக ஒளிக என்று சொல்லி என்னை பிளாட்டிடம் கையளிக்க போகிறார்கள் என்று அவருடைய மனதுக்குள்ளே இருக்கிறது. பயம் ஒருபுறம் இருந்தாலும் என் தலைவர் துணை நிற்கிறார். காரணம் என் தந்தையின் விருப்பம். எனவே என் தலைவர் என்னோடு இருக்கிறார். என்னை அவமானம் அடைய விட மாட்டார். வெற்றி பெறுவேன் என்று அவர் கொண்டிருந்த அந்த மனநிலை தான் விசுவாசம். ஆண்டவரை முழுவதுமாக பற்றி கொள்ளக்கூடிய நிலை. அவரை தவிர வேறு எனக்கு யாரும் இல்லை என்று முழுவதுமாக அவரை பற்றி கொள்ளக்கூடிய அந்த விசுவாசம் அவருடைய வார்த்தையில் நாம் கொண்டிருக்கும் விசுவாசம் நமக்கு தேவை என்பதுதான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் சாரம்சமாக இருக்கிறது. இன்று மனிதர்களாகிய நாமும் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் பெயரால், இயற்கையால், பிற நபர்களால், ஏன் நாமே துன்பத்தை வருவித்துக் கொள்கிறோம். பல்வேறு விதமான சோதனைகள் பிறரால், நம்மால், இறைவனால் கொடுக்கப்பட்டுதான் இருக்கின்றன. ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்தவாறு இறைவனால் அனுமதிக்கப்பட்ட துன்பமும் உண்டு. அபிரகாமுக்கு போல, யோபுவை போல இறைவனால் அனுமதிக்கப்பட்ட துன்பமும் நமக்கு வரும். எந்த சூழலாக இருந்தாலும் அது இறைவனின் திட்டம் என நாம் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது இறைவனையும் இறைவாக்கையும் பற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக நம்மால் மாற முடியும் என்பதுதான் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். எந்த சூழ்நிலையிலும் அவர் எனக்கு இருக்கிறார், என்னை அவமானம் அடைய விட மாட்டார், என்னை தனியை விட்டு விட மாட்டார், என்னுடைய லட்சியத்தை நிறைவேற்ற உதவி செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இயேசுவிடம் முழுவதுமாக சரணாகதி அடையும் போது நாம் அனைவரும் அவரால் மீட்கப்பட்டு இயேசுவை போல வெற்றிகரமாக உயிரை மக்களுக்காக கொடுத்து மீட்பை வாங்கி கொடுத்தது போல நாமும் நம்முடைய சோதனைகளை வென்றெடுக்க முடியும் என்பதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. இயேசு அரசராக இருந்தாலும் தந்தையின் மேல் விசுவாசம் கொண்டிருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் விசுவாசம் கொள்ளும் போது நாமும் அவமானம் அடைய மாட்டோம். நாம் கேட்பது கிடைக்காமல் இருக்காது என்பதுதான் இயேசு இன்று நமக்கு கற்றுத்தரும் பாடம். எனவே அவரை அரசராக இவ்வுலகிற்கு எடுத்து சொல்லி அதை அறிக்கையிட்டு வந்த நாம் இன்றைய நாளிலிருந்து புனித வாரத்திற்குள் நுழையும் வேளையிலே ஆண்டவர் படப்போகும் பாடுகள் அனைத்தும் கடவுளுக்காக, ஆனால் கடவுள் அவரை கைவிடவில்லை, அவரோடு இருக்கிறார், அவரை அவமானம் அடைய விட மாட்டார் என்ற இந்த வாக்கியங்களோடு வரும் நாட்களில் எல்லாம் நமது விசுவாசத்தை அதிகரித்தவர்களாய் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, பெரிய சனி அன்று அவரை முழுவதுமாக நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவோம். அவருடைய வார்த்தைகளை முழுவதுமாக மனதில் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்வோம். நாம் கேட்டவை, நாம் நினைத்தவை, நமக்கு நடக்கவிருக்கும் சவால்கள், நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், நமக்கு நடக்கவிருக்கும் சோதனைகள் அனைத்திலும் வெற்றி பெற்ற மக்களாய் நம்மால் மாற முடியும் என்ற உறுதியை இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே பெற்றவர்களாய் உயிர்த்த கிறிஸ்துவோடு பயணிக்க தேவையான அருள் வேண்டி இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அனைத்தையும் நம்பிக்கையோடு இறைப்பாதத்திலே இப்பொழுது மன்றாட்டாக சமர்ப்பிப்போம். அருள்பொழிவு செய்து அரவணைக்கும் இறைவா, உம்மால் அருள்பொழிவு செய்யப்பட்டு என் திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர் அனைவரும் உமது இறை கோட்பாட்டின்படி நடந்து மக்களின் தேவைகளுக்காக உழைத்திட அவர்களுக்கு நீ நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயிலும் மேலாய் தயவுடன் காக்கும் தந்தையே இறைவா, எம் நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் உமது பேரருளை அளித்து அவர்கள் எங்களுக்கு நல்ல திட்டங்களை வகுத்து முன்மதியுடன் செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பகிர்ந்து வாழ தோன்றும் பரம்பொருளே இறைவா, பெற்றதை பகிர்வது நற்குணங்களில் முதன்மையானது என்பதை நினைவு கூர்ந்து எமது பொருள்கள், திறமைகள், ஆலோசனைகளை பிறருடன் பகிர்ந்து வாழவும் அதன் வழியாக என் பகுதியில் பசி, பிணி போன்ற துன்பங்களில் இருந்து மக்கள் விடுபட்டு நலமான வாழ்வு வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நிறை வாழ்வின் நெஞ்ச தேடலே இறைவா, உம் திருமகனது உயிர்ப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் எங்களது அன்றாட பணிகளிடையே நிறை வாழ்வின் ஊற்றான உம்மை தேடும் விதத்தில் தானம், தர்மம், நோன்பு, தியானம் போன்ற செயல்பாடுகளை விரும்பி நிறைவேற்றி வெற்றி காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் அன்பின் இறைவா, இங்கு கூடியிருக்கும் மக்கள் கூட்டத்தை கருணையோடு கண்ணோக்கும். இவர்களது வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் அல்லல்கள், துன்பங்கள் அனைத்தும் விலகி உமது ஆவியின் அருட்கொடைகள் இவர்கள் மீது பொழியவும் இவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நீர் வாரி வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய வேதனைகள், சோதனைகள், அன்றாட வாழ்வில் நம் குடும்பத்தில் நாம் சந்திக்கும் சவால்கள், இவைகள் அனைத்தையும் இறை வார்த்தையின் அடிப்படையிலே எதிர்கொள்ள தேவையான திராணியை இறைவன் தர வேண்டும் என ஜெபிப்போம். ஜெபிப்புமாக எங்களை படைத்து காத்து வரும் இறைவா, நீர் நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து மத அருளையும் ஆசியையும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீ பொழிந்தருளும். தனிப்பட்ட முறையிலும் ஒரு குடும்பமாகவும் இணைந்து நம்பிக்கையோடு உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் நீர் ஏற்றுக்கொண்டு நாங்கள் விரும்பி கேட்டவைகள் அனைத்தையும் நீ கனிவுடன் தர வேண்டும் என்று உமகன் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். கொடுத்து விட்டேன் இறைவா, முடங்கி இதயத்தை கொடுத்து விட்டேன் இறைவா, முடங்கி தருளி. பொன்னும் பொருளும் கேட்பதில்லை, பொன்னும் பொருளும்
இறைவா இரவுடன் ஏற்றருளி வானமும் பூமியும் உமதல்லவோ பூமியில் உள்ளதை இறை கொடுத்தேன் அயலாரை மன்னித்து அன்புடனே கொடுத்து விட்டேன் இறைவா இரவுடன் ஏற்றருளி சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக விட ஜெபியுங்கள். இன்றைய திருப்பலியானது கிளாரா என்பவரின் ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் மெக்காம் ஸ்டேட் லெவலில் நடத்தின 3வது டோர்னமெண்ட்டுக்கு நன்றி கூறி நடக்கப் போகும் போட்டிக்கு இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம் திருமகனின் பாடுகளால் நீர் என் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூத புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உன்னதங்களிலே ஓசன்னா
ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபடு ஒழுங்கமிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் மக்கத்தையும் இப்பழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஒழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரின் உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நினைவுபடி செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு, இறந்தோர் அனைவரையும், யாரும் முடியாத ஆன்மாக்களையும், உத்திரிகஸ்தலத்திலிருக்கின்ற ஆன்மாக்களையும், மாசிலா குழந்தைகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றவரிடம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவிழம் நிறைவேறுவது போல உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
நாம் கொள்ளும் திருவுடலும் ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கு பாதுகாப்பளித்திடும் அருமருந்தாக அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருது கழைக்கு பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். தனியவில்லை அருகிடும் சுனையிலும் பாடமாய் நீ இருக்க தாகங்கள் நீர்
வாழ்வின் சுவை உணரவில்லை பழகிடும் பணிதரிடம் உணவாய் நீ இருக்க சுவைந்து வேறேது உள்ளம் தேடுதே உன் அன்பை நாடுதே உன்னை காண துடிக்கின்றதே உள்ளம் தேடுதே உன் அன்பை நாடுதே உன்னை காண துடிக்கின்றதே வாரறிக்கை ஏப்ரல் 13ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு. 14ஆம் தேதி திங்கட்கிழமை புனித வார திங்கள். 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித வாரம் செவ்வாய். 16ஆம் தேதி புதன்கிழமை புனித வாரம் புதன்கிழமை. 17ஆம் தேதி வியாழக்கிழமை ஆண்டவரின் ராவணவு பெருவிழா புனித வியாழன். 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவரின் திருப்பாடுகளின் பெரிய வெள்ளி. 19ஆம் தேதி சனி பாஸ்கா திருவிழிப்பு. 20ஆம் தேதி ஞாயிறு ஆண்டவரின் உயிர்ப்பு பெருவிழா. வார நாட்களில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் மாலையில் திருப்பலி நடைபெறும். இந்த 3 நாட்களும் புனித வார திங்கள், புனித வார செவ்வாய், புனித வார புதன் என்று அழைக்கப்படுகிறது. பெரிய வியாழன் போல இவைகளும் மிக முக்கியமான நாட்கள். எனவே இந்த வாரம் முழுவதும் திருப்பலியில் பங்கு பெற்று இறைவனின் திருப்பாடுகளில் பங்கு பெற நம்மையே நம்முடைய பாவங்களுக்காக கழுவாய் செய்ய ஏற்ற வாரம். எனவே திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். செவ்வாய்க்கிழமை நமது மறைமாவட்ட பரிபாலகர் அவர்களால் எண்ணெய் மந்திரிக்கக்கூடிய பூசையானது நம்முடைய கத்தீட்ரலிலே, சென்ட் மேரிஸ் கத்தீட்ரலிலே நடைபெறும் பேராலயத்திலே. எனவே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். வரும் வியாழக்கிழமை 17ஆம் தேதி ஆண்டவரின் ராவுணவு பெருவிழா. அன்று மாலை சரியாக 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். இந்த திருப்பலியிலே பாதம் கழுவும் சடங்கு நடைபெறும். எனவே அன்பியர்களிலிருந்து 12 தேர்ந்தெடுக்க அன்பியர் பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 20 அன்பியர் இருக்குது. இது வர வேண்டியது நமக்கு எத்தனை பேர்? 12 பேர். எனவே 12 பேர் தேவைப்படுகிறார்கள். உங்களுடைய அன்பர்களுக்கு பெயர்களை கொடுத்தால் அவருடைய நிலைக்கேற்ப தேர்ந்தெடுக்கப்படுவர். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் இதில் கவனமாக இருந்து வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் பெயர்களை கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்று நள்ளிரவு 12 மணி வரை நற்கருணை ஆராதனையானது நடைபெறும். நற்கருணை ஆராதனையை வழி நடத்தக்கூடிய அன்பியர்கள் பக்த சபைகளுடைய கால அட்டவணையானது நம்முடைய தகவல் பலகையிலே வரும் பெரிய வியாழன் என்று உங்களுக்கு போடப்படும்.
எனவே அதன் அடிப்படையிலே அன்பிய பொறுப்பாளர்கள் தங்களுடைய அன்பியர்களை கொண்டு வந்து ஆராதனை செய்து இயேசுவின் திருப்பாடுகளை தியானிக்க உதவ அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய நாளிலே பசிப்பிடி ஒழிப்புக்காக காணிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே தவக்கால உண்டியல் உங்கள் வீடுகளை அடைந்திருக்கும். பேரு அன்பியத்தில் மட்டும் அங்கு பல முறை சொல்லியும் பலர் வந்து பெறவில்லை. அதனுடைய பொறுப்பாளர் வேறு இடத்திற்கு சென்றதால் அந்த அன்பியத்திற்கு கொடுப்பதற்கு ஆள் இல்லை. எனவே புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதில் ஆர்வம் உள்ளவர்கள் பங்கு தந்தையிடம் பெற்றிருக்கிறார்கள். எனவே பெறாதவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை அன்று பசிப்பினி ஒழிப்புக்காக மறை மாவட்டத்திற்கு அனுப்பப்படும் காணிக்கை. எனவே அது அங்கிருந்து கொடுக்கப்பட்டு பல இடங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய நிலை என்பது அறிந்த ஒன்று. எனவே உண்டியலை பெறாதவர்கள் கவரில் வைத்து உங்கள் காணிக்கைகளை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல அன்றைய நாளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த ஆராதனையில் பங்கெடுக்க முயற்சிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்ததாக 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவரின் திருப்பாடுகளின் வெள்ளி அன்று ஒரு சந்தியும் சுத்த ஓசனம் அனுசரிக்க ஒவ்வொருவருக்கும் கடமை உண்டு. காலை 6 மணி முதல் மதியம் 3 மணி வரை ஆராதனையானது நடைபெறும். மதியம் 5 மணிக்கு சிலுவை பாதையானது ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து திருச்சிலுவை ஆராதனை மற்றும் சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து அன்றைய பெரிய வெள்ளி சடங்குகள் நடைபெறும். 19ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11 மணிக்கு பாஸ்கா திருவிழிப்பு திருப்பலியானது ஆரம்பமாகும். முதலிலே ஒளி வழிபாடும் அதற்கு அடுத்து தொடர்ந்து சடங்குகளும் நடைபெறும். எனவே தகுந்த நேரத்தில் சரியான நேரத்தில் அனைவரும் பங்கு பெற்று ஒவ்வொருவரும் பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சடங்குகளுக்கு தேவையான பெரிய சனியன்று மெழுகுதிரியானது நமது அருள் சகோதரிகள் இருப்பார்கள். எனவே வந்ததற்கு முன்னதாகவே பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நாள் 20ஆம் தேதி உயிர்ப்பு பெருவிழா காலை 8:30 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். இன்று மாலை 5 மணிக்கு கத்தோலிக்க சங்க கூட்டம் நடைபெறும். புனித ஜெபமாலை அன்பிய கூட்டமானது மாலை 5:30 மணிக்கு ஆண்டனி அரக்கிராஜ் ஜெயந்தி அவர்கள் இல்லத்தில் நம்பர் 1/773 பெத்தேல் இல்லம் எஸ்ஏ நகர் 2வது தெரு ஜெயபிரகாஷ் நகரில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைய நாளிலே தந்தை அவர்கள் நமது பங்கின் மைந்தர் அவர்கள் நம்மோடு சேர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஜெபத்தை உரிதாக்குவோம். பாராட்டை காட்டிலும் ஜெபத்தை உரித்தாக்கி அவர் செய்யக்கூடிய எல்லா பணிகளும் நிறைவான ஒன்றாக அமைய அவருக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்க செய்தீர். நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய உறுதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய உறுதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே நமது அன்பிய வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புன மாதிரி நாளைக்கு 9வது வகுப்புக்கு மேல படிக்கிற இளை பையன்கள் பிள்ளைகளுக்கு கல்லூரி வரை திருமணம் ஆகாத வரை உள்ள இளைஞர் இளையோருக்கு நமது அக்ஸிலியம் சிஸ்டர்ஸ் செலேசியன் சிஸ்டர்ஸ் தியானமும் அதோடு கூடிய ஒப்புரவு அருட்சாதனம் பாவ செய்கின்றாங்க. பங்கு சேவைக்க முடிக்கிற பயமா இருக்கும். அதனால சிஸ்டர்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனவே தயவு செய்து நாளை காலை எத்தனை மணிக்குன்னு உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வாரமா போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய பிள்ளைகளை, உங்க பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா தயவு செய்து அனுப்புங்க. பாவத்தெல்லாம் விட்டு ஒழிச்சு நல்ல பிள்ளையா வளரணும்னா இப்பயே இருக்கிறது உள்ள கிடக்கிற அழுக்கெல்லாம் வெளியேற்றணும்னாக்கும் உங்க பிள்ளைகளை கட்டாயம் அனுப்புங்க. ஏன்னா இதனால் பயன் பெறக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். மதிய உணவு கொடுக்கிறாங்க. அதனால பிள்ளைகளை தயவு செய்து நாளை சரியான நேரத்திற்கு அனுப்ப. காலையில 9 மணிக்கெல்லாம் அனுப்பிவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் கொள்கையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே.